Hi, Chellam, வணக்கம். This is Maga exercise 2.9 10th sum 6 into x square minus x plus 1 by x cube plus x square plus x plus 1. x அடுக்கு 3 இருக்குது. அப்போ 3 வேரியபிள் நம்ம போட போகிறோம். 3 மாறிகள் போட போகிறோம். a, b, c வந்து போட போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இதை எப்படியாவது நம்ம காரணிகளாக பிரிக்கணும். எப்படி காரணிகளாக பிரிப்போம்? இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குதுன்னா பார்க்குறோம். இதை எடுத்துக்கிறோம் தனியாக. ஸோ 6 into x square minus x plus 1 by இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக யார் எடுக்கலாம் சாமி? இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்றதுனால இது எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டா 2 முறை எடுத்துட்டா மீதி ஒரு முறை இருக்கா? 2 முறை எடுத்துட்டா மீதி 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 முன்னாடி ஒன்றுக்கு என்ன அர்த்தமா? எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன ஒன்று கூட இல்லை, இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஈக்குவல் அந்த பக்கம் போகிறதுக்கு இதுவாக இருக்குது சாமி, அதனால் போட்டுக்கிறேன். இப்போ இது 2 உறுப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இது யாரில் வெளியே எடுக்கலாம் பாருங்கள். 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை இதில் இது ஒரு டேர்மாக இருக்குது, இது ஒன்றா இருக்குது, இது ஒரு உறுப்பாக இருக்குது, இது ஒரு உறுப்பாக இருக்குது. யார் வெளியே எடுக்கலாம்? பொதுவாக எக்ஸ் ப்ளஸ் 1 வெளியே எடுத்துடலாம். 2 உறுப்பாக இருக்கனால இந்த ப்ராக்கெட் போடுங்க. இப்போது இதை எடுத்துட்டோம்னா என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போடணும். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் 1 டைம், இது 1 டைம். மீதி என்ன இருக்கும்? 1 கூட எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா அதுதான் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள் சாமி, இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம? a பை எக்ஸ் ப்ளஸ் 1, ஏன்னா அடுக்கு 1 இருக்குது, 1 போடுறோம். அடுக்கு இங்கே ஸ்கொயராக இருக்குது. ஹோல் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு முறை போடணும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தனியாக போடணும். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? பிஎக்ஸ் ப்ளஸ் சி 2 வேரியபிளாக சேர்த்து எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மேலே என்ன இருக்குது தொகுதியில்? 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ குறுக்க பெருக்கும் இல்லையா, பகுதிகள் வந்து வேறு மாதிரி இருக்கிறனால 2 பெருக்குனா இந்த பகுதி கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? a ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸுக்கு நம்ம மதிப்பை போட்டு ஏவும் பியும் ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? -1. அப்போ -1 போட்டால் லெஃப்ட் சைடில் பாருங்கள், 6 இன்ட்டு -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இங்கே -1 போட்டால் நான் -1 த ஹோல் ஸ்கொயர், அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் தான் வரும். ஸோ ஏ ஆஃப் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாமா? இது ஃபுல்லாக என்ன ஆகிடும் சாமி? நமக்கு 0 ஆகிடும். ஏன்னா இங்கே 0 வரும், 0 கூட எது பிறகுனா 0 வந்துடும். இப்போ அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கிறதுனால மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் வரும். அப்போ இது 1 ரெட்டப்படை மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2. 8ன்னு வருமா? ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2. பெருக்கல் 2 தானே பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். ஸோ 1 2 2 4 2 8 இம்ப்ளாய்ஸ் ஏவனுடைய மதிப்பு என்ன சாமி? 4. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அடுத்து இது எதனா 0 வர மாதிரி போட முடியாது. நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுறேன். 0 போட ஆகிடும், பி 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் லெஃப்ட் சைடு பாருங்கள் சாமி, 6 இன்ட்டு 0 ஸ்கொயர் 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குங்க? 1 ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு 0 ப்ளஸ் 1 ஏ ஆஃப் 1 ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது என்ன இருக்கும்? ப்ளஸ் சி ஆஃப் 1ன்னு வரும். 0 ப்ளஸ் 1 சி ஆஃப் 1. ஓகே, ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஏவனுடைய மதிப்பு என்னது? 4. 1 4 4 ப்ளஸ் சி இம்ப்ளாய் சி ஈக்குவல் டு ப்ளஸ் 4. இந்த பக்கம் வச்சுன்னா -4 ஆகிடும். ஏன்னா எனக்கு சியினுடைய மதிப்பு ப்ளஸில் வேணும். ஓகே, அப்போ முன்னாடி குறி போடனாலும் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும்? ப்ளஸ் 4 இந்த பக்கம் வச்சுன்னா -4, குறி மாறி இருந்துச்சுன்னா கழித்து பெரிய எண்ணுக்குரிய போடணும், -3. இப்போ ஏவனுடைய மதிப்பு சியினுடைய மதிப்பு கிடைச்சதுனால பியினுடைய மதிப்பு கிடைக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போட்டிருக்கேன், 0 போட்டிருக்கேன். நான் +1 எடுத்துக்கிட்டால், ஸோ இந்த சமன்பாடு எடுத்து நான் அப்படியே எழுதுறேன். எக்ஸுக்கு பதிலாக +1 போடுறேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 எடுக்கிறேன். அப்போ +1 ஸ்கொயர் 1, அப்போ 6 ப்ளஸ் அப்படின்னா குறிய மாற்றக்கூடாது. ஸோ -1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு +1ன்னு போட்டால் 1 ஸ்கொயர் 1 தான், 1 1 சேர்த்தா 2ன்னு வந்துடும் சாமி. ப்ளஸ் பி இன்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் இங்கே தான் சொந்தம், இங்கே கிடையாது. பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம், ஒரு பி ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 -1 கேன்சல். 6 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆஃப் 2. 6 ஈக்குவல் டு ஏனுடைய மதிப்பு 4 இன்ட்டு 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய மதிப்பு -3. அப்போது ப்ளஸ்னால் குறிய மாற்றக்கூடாது, -3 இன்ட்டு 2. எனக்கு பியினுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா பிக்கு முன்னாடிக்கிற உறுப்பு யார் பார்த்தா 4 2 8
இந்த என்ன 8 இது +8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -8 மாறும். ஸோ குறிகள் வேறு மாதிரி இருந்தால் கழிக்கணும். பொதுவான சரி பெரிய குறி போட்டால் -2 = அதுக்கப்புறமா தான் இது கீழே எடுத்துகிட்டு வரணும். b - 3 × 2 அந்த ப்ளஸ் எங்கே போச்சு, முன்னாடி ப்ளஸ் போனாலும் ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பெருக்கல் 2 தானே பக்கம் வந்துச்சுன்னா வகுத்து 2 ஓரன் 2 ஓரன் 2 -1. ஸோ சமக்குறிக்கு ஒரு பக்கம் b - 3 இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது -1. 1 கூட எதை பெருக்கலாம் அதுதான் கிடைக்கும். இம்ப்ளைஸ் b = -3 அந்த பக்கமாக போனால் +3 மாறும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போடணும், +2. therefore 6x² - x + 1 by x³ + x² + x + 1 = என்னென்னு பிரித்தோம் நம்ம a by x + 1 + bx + c by x² + 1. ஏவுக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக -3, பிக்கு பதிலாக 2 போட போகிறோம். ஓகே, ஏவுக்கு பதிலாக 4 by x + 1 + bx, பிக்கு பதிலாக 2 × x, சிக்கு பதிலாக -3 by x + 1 x² + 1. ஓகே, இது 4 சாமி. 4 ஆக்சுவலாக ஜாயின் பண்ணக்கூடாது, இப்படி ஓப்பனில் தான் போடணும். ஓகே, ஆன்சர் ஓவர் செல்லம்.